शिवदनयवरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परस्निवगन्धं मुत्करं मोदकेन अरुणकुष्मव्यालालम्बोदरं दं मम हृदयनिवासं ஸ்ரீகணேசம் நமாமி. நம்ம இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி 30/12/2024, அதாவது இந்த வருஷ கடைசியில் புது வருஷம் ஆரம்பிக்க போகிறது. ஸோ இதில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 30/12/2024 28/1/2025. ஏன் சுக்கிரனை மெயினாக பார்க்குறோன்னா, சுக்கிரன் ஒருத்தருடைய சுக்கிர தசை அடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருடைய லைஃப்பில் பலவிதமான விஷயங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். பொதுவாக திருமணம், குழந்தை பாக்கியம், அது மாதிரி வேலை, வீடு, வாகனங்கள், இதெல்லாத்துக்கும் அவர் தான் காரணமாகிறார். கடகராசின்னு காலபுருஷத்தில் 4வது வீடாக இருந்தாலும் இந்த ராசி கைதேவதை சந்திரன். அதனால் எப்போவுமே பார்த்துங்க, மனசில் ஒரு ஓரத்தில் ஏதானும் நைன்னு பிரச்சனை இருக்கும். ஒரு ஓரத்தில் சோகம் மாதிரி ஒரு சின்ன கவலை இருந்துகிட்டே இருக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க வெளிநாடுகளுக்கு போகிறது, விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரியான தொழில்களை ஈடுபடுறது, அது மாதிரி உங்களுக்கு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாம் வச்சுருக்கிறது, செங்கச்சூளை, அது மாதிரியான ஹீட்டு சம்மந்தப்பட்ட, சூடு சம்மந்தப்பட்ட, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் வச்சுருக்கிறது. அது மாதிரி ஒரு சில பேர் இந்த லேத்து, அது மாதிரி மிஷினரிஸ் இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்குறது, இதெல்லாம் இந்த ராசிக்காரங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க. இப்போ நடக்கூடிய அஷ்டமச்சனை உங்களுக்கு பல வகையில் மாற்றங்களை கொடுத்துருக்கோம், பல வகையில் ஏற்றங்களையும் கொடுத்துருக்கோம். ஒரு சில பேருக்கு இடம் மாறுதல், உத்தியோகம் மாறுதல், வீடு இடம் மாற்றிருப்பீங்க, உத்தியோகம் மாற்றிருப்பீங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் சுக்கிரன் இந்த 30/12/2024 28 ஜனவரி 2025 இது வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதே மாதிரி 8வது வீட்டுக்கு வராரு. சுக்கிரன் உங்கள் ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 4வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதி. அதனால இடம், நிலம், இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதுலேருந்து ஏற்கனவே வர வேண்டிய தொகை எதுவும் இருந்ததுன்னா அது வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் தான் இருந்ததுன்னா அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகமாக இருக்குது. அது மாதிரி வேலையில் உங்களுக்கு ஒர்க்கில், ஆஃபீஸில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கும். அது எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, வராமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி பணங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு உடல்நல ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகலாம். இந்த காலகட்டங்களில் சுகர் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால் நீங்கள் உடம்பை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி, 4வது வீட்டுக்கும் அதிபதி. 4வது வீடுன்றது அம்மாவை பற்றி குறிக்கும். ஸோ அம்மாவோட உடல்நிலைகள் ஏற்கனவே பிரச்சனைகளாக இருந்ததுன்னா அது முன்னேற்றம் அடையும். இப்போ அது முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 4வது வீடுன்றது வாகனங்களை குறிக்கும், வீட்டை குறிக்கும். வீடு சம்பந்தமான விஷயங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா அதில் பலவிதமான பிரச்சனைகள், பஞ்சாயத்து, கேஸு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு. அதனால் வீடு சம்பந்தமான விஷயங்களை இல்லை அது விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ உண்டான காலகட்டங்களை இப்போ பண்ண வேணால் கொஞ்சம் தள்ளி வைங்க. அதுக்கு பின்னால் வரக்கூடிய காலம் நல்லா இருக்குது, அப்போ நம்ம செஞ்சுக்கலாம். அதனால் வீடு சம்மந்தமான விஷயங்களோ, வாகன சம்மந்தமான வாங்குறதோ, இல்லை வீடு விற்கிறதோ, இல்லை வீடு வாங்குறதோ, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் தள்ளி போடுறது மிக மிக நல்ல பலன்கள் கொடுக்கும். பொதுவாக அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். உடம்புல கை கால் வலி, மூட்டு வலி, அது மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப பெண்களுக்கு குடும்பத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் அது மாதிரி எக்ஸசைஸு அது மாதிரிலாம் எப்பவும் ரெகுலராக செய்வீங்களா, அதை கண்டினியூ பண்ணுங்கள். அதை தள்ளி போடாமல் கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எக்ஸசைஸாக தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது கூட கிடையாது. நீங்கள் வேலைகளை இன்னும் கொஞ்சம் இழுத்து போட்டுட்டு செஞ்சீங்கனாலே மிக நல்ல பலன் கிடைக்கும். வீடு நம்ம கூட்டி சுத்தம் பண்ணுறது, போகி பண்டிகை வரப்போகிறதா,
அதனால் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வீடை சுத்தம் பண்ணுறது, எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிறது, இப்படின்னு வீட்டில் வேலைகள் பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த உடம்புக்கு வேண்டிய எக்ஸசைஸ் கிடச்சிடும். ஸோ அது மாதிரி வேலைகளை நீங்கள் பண்ணலாம். நீங்களே வீட்டில் கொஞ்சம் வேலைகளை இழுத்து போட்டுன்னு செய்கிறது இந்த காலகட்டங்களில் பெண்களை பொறுத்து நல்லது. படிப்பு பொறுத்தளவில் மாணவர்களுக்கு வந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் 4வது வீட்டுக்கும் மேல் படிப்பு சொல்லக்கூடிய 4வது வீட்டுக்கும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ல் போயிடுறாரு. அதனால் இந்த காலகட்டங்களில் கவனத்தை வந்து விடாமல் நல்லா படிக்கணும். படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா வரும். நீங்கள் ஜாலியாக இருக்கிறது, இல்லாட்டினா டிவி பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய கவனம் சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இருந்த போதிலும் ஒரு நாளைக்கும் படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நீங்கள் அந்த நேரத்தில் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் பழகிக்கிறது நல்லது. பொதுவாக வந்து இந்த கடகராசிக்காரங்க வந்து மற்றவங்க விஷயத்தில் வந்து கொஞ்சம் தலையிடுவாங்க. அவங்களோட விஷயங்களை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ வந்து அது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மோரோவர் குடும்பத்தில் வந்து உங்களுடைய உறவினர்கள் மூலமாக பிரச்சனைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பற்றி மற்றவங்களோட அபிப்பிராயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது, அது அவங்க அபிப்பிராயம் அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருக்கிறது தான் நல்லது. அதுக்கான வாக்குவாதங்கள் பண்ணும்போது அது இன்னும் பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். 2வது, உங்களுக்கு 7வது வீட்டில் 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் இருக்கிறதுனால பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. 8ல் வந்து அஷ்டமத்தில் சனி இருந்தால் கூட 7ல் சூரியன் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லி தை பிறந்த உடனே கடகராசி அன்பர்கள் பல பேருக்கு உத்தியோக சம்பந்தமான மாற்றங்கள், வெளிநாடு வேலை தெரியுதுன்னா அது கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து திருமணத்துக்கான வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். மாணவ செல்வங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அனாவசியமான விஷயங்களை ஈடுபடும் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா சனி அஷ்டமத்து சனி நடக்கிறது. வண்டி வாகனங்களில் போகும்போது 4ஆம் இடம் வந்து வண்டி வாகனங்களை குறிக்கும். அந்த வீட்டு அதிபதி அஷ்டம சனியோடு சேர்ந்துறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக குரூஷியலாக இருக்குது. அதனால் குழந்தைங்க யாராக இருந்தாலும் இரவு நேரத்தில் வண்டியில் போகிறத தவிர்த்துக்குங்க. வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. நம்ம கரெக்டாகவே போனால் கூட எதிர்த்த மாதிரி வர்றவங்க நம்ம மேலே மோதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கும். அதனால் வந்து வண்டியில் வாகனத்தில் போகும்பொழுது 1க்கு 2 முறை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து நம்ம கவனமாகவும் போங்க. ரொம்ப ஸ்பீடு வேண்டாம். அதனால் இந்த கவனமாகவும் போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமான காரியமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால சந்திரனுக்கு வந்து இன்னொரு பேருக்கு சோமன் அப்படின்றது. அந்த சந்திரனை வந்து தான் தலையில் சிவபெருமான் வச்சுருக்கார். அதனால தான் அவருக்கு வந்து சோமன் அப்படின்னு பேர். சோமா ஸ்கந்தன் கூட வந்து ஸ்கந்தன் அப்படின்னா முருகன் வச்சுருந்தா சோமா ஸ்கந்தன் சிவபெருமானுக்கு பேர். சந்திரன் வந்து தள்ள வச்சுன்னா சந்திரசேகரன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர். அதனால் இந்த சோமன் சொல்லக்கூடிய இந்த சந்திரனை தலையில் வச்சுருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பாலாபிஷேகம் பண்ணி வணங்கிறது மிக மிக நல்லது. இல்லாட்டினா கிரிவலம் போக முடிஞ்சால் கிரிவலம் போகலாம். இப்போ கூட தஞ்சாவூரில் கிரிவலம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அது மாதிரி வந்து ஆக்சுவலாக கிரி அப்படின்னா மலை. அதனால் மலைகளை சுற்றி போகிறது தான் கிரிவலம். இறைவனே இங்கே மலை மாதிரி இருக்கார் அப்படின்ற அந்த கான்செப்டில் தான் இங்கே கிரிவலம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் பொதுவாக திருவண்ணாமலை இது மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான், அந்த சிவபெருமானை நீங்கள் வந்தீங்கன்னாலே கிரிவலம் அப்படின்னா சுற்றி வந்தாலே கிரிவலம் அப்படின்னு பேர். இந்த கிரிவலம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி வளர்ந்தது திருவண்ணாமலையில் தான். அந்த திருவண்ணாமலைக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பல பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கிறது தெரியும். ஸோ அதனால் வந்து கிரிவலம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பண்ணலாம், முடிஞ்சால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிவபெருமானுக்கு பௌர்ணமி அன்னைக்கு பாலாபிஷேகத்தில் கலந்துன்னு பால் வாங்கி கொடுத்து அவர் அர்ச்சனை பண்ணுறது மிக மிக நல்லது. உங்களுக்கு வந்து சிவன் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம். லக்னா ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி இதையே நீங்கள் ஒரு நாளைக்கு 27 முறை இப்போ நான் சொன்ன மாதிரி ஓம் நம சிவம் அப்படி சொல்லாமல் ஓம் நம சிவாயா அப்படி உடம்பு ஃபுல்லாக அந்த நம்ம சொல்கிறது வந்து எதிரொலிக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் சிவபெருமானை வணங்கினீங்கனால எல்லா துன்பங்கள்லேருந்தும் நீங்கள் விடுபடலாம். இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற அது தேவையே இருக்காது. அது அத்தனையும் நமக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பார் சிவபெருமான். அதனால் எல்லாரும் அந்த மாதிரி வணங்கிட்டு
உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் நான் வெற்றி அடையணும் அப்படின்றத நான் வேண்டிட்டு உங்கள் அனைவர்கிட்டருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.